பாஷா படத்தில் தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவாருங்க. கெட்டவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். நல்லவங்களுக்கு அதிகமாக சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். இந்த டைலாக் சொன்ன உடனே உங்கள் மைண்ட் வாய்ஸில் இருந்து பேசுகிறது எனக்கு இங்கே கேட்குது. அது என்னென்னா, அப்படி நான் என்ன நல்லது பண்ணிட்டேன், என்னை ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த கதையை முழுசாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் வர்றது எல்லாமே ஒரு சோதனையான்னு உங்களுக்கு தோணும். குரோஷியாவை சேர்ந்த ஒரு இசை ஆசிரியர். அவர் ஒரு நாள் ரயிலில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரயில் தடம் புரண்டு ஒரு ஆற்றில் விழுந்துருது. உள்ளே விழுந்ததில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இவர் மட்டும் தப்பி பிடிச்சி விழுந்தார். இது என்ன, ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. அடுத்து அவர் விமானத்தில் பயணம் பண்ணுறாரு. நடுவானில் அந்த விமானம் போயிட்டு இருக்கும்போது டமார்னு அந்த ஃப்ளைட் வெடிக்குது. இவர் எக்ஸிட் விண்டோலேருந்து குதித்து வெளியே வந்து உயிர் பிழைக்கிறாரு. ஏன்னா பேராஷூட்லேருந்து விழுந்து உயிர் பிழைச்சாருன்னா கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு வைக்கோல் மேலே விழுகிறாரு, அதுலேருந்து உயிர் பிழைக்கிறாரு. இது என்னடா அதிசயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இதே மாதிரி காரில் போகிறப்ப 2 தடவை, பஸ்ஸில் போகிறப்போ ஒரு தடவைன்னு ரோட்லேயே ஒரு 2-3 இடம் நடந்துருச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தன்னோட காரை எடுத்துகிட்டு மலையேற்றம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே ஏறிட்டு இருக்காருங்க. வழக்கம் போல தான் காரு கட்டுப்பாட்டை இழக்குது, மலையிலேருந்து கீழே விழுகுது. இவர் கார்லேருந்து வெளியே குதிக்கிறாரு. இவர் உயிர் பிழைக்கிறாரு. அடுத்த நொடியே என்ன ஆகுதுன்னா காரும் வெடித்து செதறிடுது. இவ்வளோ சோதனை கொடுத்த ஆண்டவன் அவனுக்கு என்ன நல்லது கொடுத்தான்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. 2003 அவர் வாங்கின ஒரு லாட்ரி சீட்டு. அவர் வாழ்க்கையில் அதுக்கு மேலே லாட்ரி சீட்டே வாங்கினதில்ல. ஒரே ஒரு லாட்ரி சீட்டு தான் வாங்குறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா $10 மில்லியன் அவருக்கு பரிசு விழுதுங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளவு சோதனைகள் கடவுள் அந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அத்தனையும் தாண்டி அந்த மனுஷன் ஒரு நம்பிக்கையோடு இருந்ததுனால கடைசியாக அவனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10 மில்லியன் லாட்டரியில் விழுகுது. இப்போ நம்ம வாழ்க்கை அப்படியே நீங்கள் வாங்க, நம்மளுக்கும் எவ்வளோ சோதனைகள் இருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த சோதனைகள்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அவருக்கு ஒரு 10 மில்லியன் செக்கு லாட்டரியில் கிடைச்சது மாதிரி நம்மளுக்கும் 10 மில்லியன் கிடைக்கணும் இல்லைங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம். அதே நம்பிக்கையோடு இருங்க.